நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் சரிங்களா. அவர் இப்போ இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களை மீட் பண்ணி பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அவர் கொடுத்துருக்காரு, யார் வெளில போனாங்களோ வர்றதுக்கு தயார், அவங்க எந்த டிமாண்ட்ஸும் வைக்கல, ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதை ஒரு காரணம் காட்டி அந்த எடப்பாடி பழனிசாமி ஆளுங்க தூண்டி விட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொய்யா பிரச்சனை பண்ணிருக்காங்க சரிங்களா. செங்கோட்டையன் வேணும்னே பொய்யா பரப்பிட்டு இருக்காரு, பொய் விஷயங்களை சொல்றாரு. அப்படி இருக்கவரு தலைமை தாங்கிற எங்க எடப்பாடி பழனிசாமி போட்டோ எங்கன்னு அறிவுகிட்ட தற்கூறீங்களா? அவர் போட்டோ வச்சிருக்காரு, போட்டோ பாருங்க. என்னன்னா போட்டோ வச்சிருக்காரு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. இந்த போட்டோ வச்சது மட்டும் இல்லைங்க, மாலை போட்டிருக்காரு. அவரு செத்தவங்களுக்கு ஒரு மரியாதை, ஆன்மா செத்த ஆன்மாக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு தகனமா நல்லது விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமும் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த நல்லவங்களுக்காக என் நன்றியை தெரிவிக்கிறதுக்காக போட்டோ வச்சு மாலை போட்டிருக்காரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி போட்டோ வைக்கலன்னு இருக்கான்? உயிரோடு இருக்காரு. அவர் பேனர் அடிச்சு போட்டோஸ் சூரட்டியா ஒட்டி இருந்து அந்த இடத்துல மேலே ஃபுல்லா அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போட்டோ போட்டு கீழே உயிரோடு இருக்கா. எடப்பாடி பழனிசாமி போட்டோ போடலன்னா நீங்க கேட்கறது போட்டோ வச்சு மரியாதை பண்ணவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணா நீ ஏன் பண்ணங்கிற? அப்போ எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இருக்காரு. தற்கூறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டுதான் பண்றீங்க. என்ன சொல்றேன், உங்க கட்சி ஆளுங்களா அவ்வளோ இப்போ ஓபிஎஸ் ஓபனிங் கூட ரொம்ப தன்மையான ஒரு செங்கோட்டை எப்படி இருக்காரு சரிங்களா. அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், போட்டியா இருக்கும், பொல்லாம இருக்கட்டும், வேற கட்சியா இருக்கும், ஒரே கட்சியா இருக்கும், கட்சியில இருக்கட்டும், கட்சியில வெளில போயிருக்கட்டும், எக்காரத்து கொண்டும் ஏன் போட்டோ வைக்கலன்னு சொல்ல. செங்கோட்டையன் ஏன் எடப்பாடி பழனிசாமி போட்டோ வைக்கலன்னு சொல்லி அவ்வளோ ஆதரவாளர்கள் யாரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கேட்டாங்க. பொய் பிரச்சாரம் பரப்பிட்டு இருக்காங்க. அதை தற்கூறீங்களா? இறந்தவங்க போட்டோ வச்சு அவர் போட்டோக்கு அந்த இறந்தவங்க போட்டோ அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 பேர் இறந்தாங்க. இறந்தவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா மாலை போட்டு ஆரம்பிச்சிருக்காரு பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் எடப்பாடி போட்டோ வைக்கல அப்படின்னா, அவர் இறக்கல, நல்லா கொஞ்சம் நீங்களே சாவடிச்சு ஏன் வைக்கல அப்படின்னா, அவரு செத்தவங்களுக்கு போட்டோ வச்சு மரியாதை செலுத்துற விதமா மாலை போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. நீ ஏன் எடப்பாடி பழனிசாமி போட்டோ வைக்கிற, அப்புறம் ஏதாவது உள்குத்து இருக்கு வெளிக்குத்து இருக்குன்னு பேசுறீங்களே. அவருன்னு எடப்பாடி பழனிசாமி சாகல, அவர் தூண்டி விட்டவரு. ஏங்க நீங்க ஆக்சுவலி அவங்கள யாரு அவங்க பேசல, எடப்பாடி பழனிசாமி போட்டோ வைக்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு ஏன் வைக்கன்னு சொன்னா, அவரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோரட்டி ஒட்டல சரிங்களா. ஒட்டிட்டு கீழே உயிரோடு இருக்கவங்க போட்டோவை போடலன்னு இல்லை, அவர் வச்சது போட்டோ வச்சு மரியாதைத்தனமா போட்டதுனால, மாலை போட்டதுனால ஏன் எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இருக்காரு, ஏன் போட்டோ வைக்கணும்? அவரோட விருப்பம். செத்தவங்களுக்கு வச்சிருக்காங்க தவிர, செத்துட்டு எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா சரி, உயிரோடு இருக்காருங்க. ஒரு தற்கொலை எப்படி ஒரு தற்கொலை பாருங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.